செம்பியம் காவலர்கள் குடியிருப்பில் போக்குவரத்து பெண் காவலர் உயிரை மாய்த்து கொண்ட விவகாரத்தில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை செம்பியத்தில் போக்குவரத்து காவலராக பணியாற்றிய உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த சுமதி காவலர் குடியிருப்பில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து முதற்கட்ட விசாரணையில் திருமணத்திற்கு அழுத்தம் கொடுத்ததே அவரின் உயிரிழப்புக்கு காரணம் என போலீசார் கூறினர். இந்நிலையில் சுமதியின் உறவினர்கள் இந்த மரணம் திட்டமிட்ட கொலை என்றும் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதுகுறித்து செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது படுகொலை. இதுக்கு தீர்வை காணணும். இதுக்கு தீர்வு காணணும்னா அது நீங்க தான் பண்ணணும். தமிழ்நாடு முதல்வர் இது அது வரையிலும் போய் பார்த்து இது ஒரு தீர்வு வரணும். இது நல்ல ஒரு முடிவுக்கு வரணும். நான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன், கூலி வேலை செய்கிறவன். நான் என் பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன். என் குடும்பத்தில் யாருக்குமே அந்த வேலை வாய்ப்பு இல்லை. அது மட்டும்தான் வேலை. இந்த பிள்ளைய இன்னைக்கு சாவடிச்சுட்டு நான் பறி கொடுத்துட்டு உக்காந்துருக்கேன். இதுக்கு நல்ல முடிவு வரணும் சார். இங்கெல்லாம் அடிச்சு அங்கெல்லாம் புண்ணா இருக்கு சாமி. கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. ஏதோ மருந்து வாயில ஊத்தி சாவடிச்சு அவளா தூக்கு பிடிக்கிற மாதிரி மாட்டி விட்டுட்டு ஒரு கையில தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு கதவை திறந்து இவங்க கதவை உடைக்க பார்த்து ஒரு கதவை ரொம்ப நேரம் தட்டி பார்த்துட்டு கல்லால் உடைச்சிக்கிறாங்க. உடைக்கும் போது அவன் கையை பிடிச்சிங்கன்னா ஒரு கதவை டாப்பலாரு. இவங்க 2 பேரும் தான் உள்ள இருக்கிறாங்க சாமி. அவங்க தான் காரணம். அவளை என்ன பண்ணுங்களோ ஏது பண்ணுங்களோ அவ வேலையை விட்டு தூக்கணும் சாமி. உங்களுக்கு கையெடுத்து போகணும் சாமி. என் பொண்ணு போயிட்டா சாமி. தயவு செய்து எங்க தங்கச்சிக்காக நீதி வேணும் சார். கண்டிப்பா அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கண்டிப்பா அது வேணும். அது இருந்தாதான் எங்களால எல்லாமே பண்ண முடியும். நாளைக்கு அடுத்த ஒரு பொண்ணுக்கு நடக்க கூடாது சார். என் தங்கச்சிக்கு நடந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நடக்க கூடாது சார். அவ ஆல்ரெடி அவ மேல நிறைய ரிப்போர்ட் வந்திருக்கு. தயவு செய்து அவ மேல கம்ப்ளைண்ட் எடுங்க. அவ வேலை விட்டு அரசு வேலையை தேவையில்ல சார். என் தங்கச்சி எந்த அளவுக்கு பண்ணிருக்கா, இந்த தைரியமா இருக்கிற பொண்ணு சார். அவ இந்த வரைக்கும் இது தூக்க மாட்டேங்குது, சாவறதுக்கு எதுவுமே முடிவு பண்ண மாட்டான். எல்லாமே தைரியமா இருப்பா. எங்களுக்கு தைரியம் சொல்றவா சார் அவ. ஆனா இந்த மாதிரி ஆளா இருக்கணும் அவளை விடவே கூடாது சார். தயவு செய்து அரசு வேலையில இருந்து எடுக்கணும். அவளுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் சார்.